வணக்கம். கஸ்தூரி மஞ்சள் சோப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது பாருங்கள், இதுதான். இந்த கஸ்தூரி மஞ்சள் வச்சு தான் இப்போ சோப் செய்ய போகிறோம். கஸ்தூரி மஞ்சளை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் 210 கிராம் வாட்டரில். லை வந்து 103 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். எசென்சியல் ஆயில் லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து கோகோனட் ஆயில் 280 கிராம், பாம் ஆயில் 210 கிராம், ஆலிவ் ஆயில் 175 கிராம், கேஸ்டர் ஆயில் 35 கிராம். எசென்சியல் ஆயில் வந்து 25 கிராம், லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அந்த எசென்சியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வாட்டரில் வந்து லையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் வந்து அது ஹீட் வந்து அதிகமாக வரும் அந்த லை கலக்கும்போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதை கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கணும். கையிலெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா எரிச்சல் வந்து இருக்கும் நமக்கு. அதனால் கையிலெல்லாம் படாமல் கவனமாக நீங்கள் அதை வந்து செய்யணும். கலந்து வச்சுக்கிட்டு ஹீட் எல்லாமே குறைஞ்ச பின்னாடி அந்த லையை வந்து அந்த ஆயிலில் வந்து கலந்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டஸ்ட்டு எதுவும் இருந்தாலும் போயிடும். இப்போ நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்னஸ் வந்து அதில் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு பின்னாடி வந்து எசென்சியல் ஆயிலையும் மஞ்சளையும் வந்து கலந்து நம்ம அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி திரும்பியும் வந்து நல்லா அதை கலக்கணும். கலந்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து வரணும். தோசை மாவு பதத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு சோப்பு வந்து நல்லா வரும். பாருங்கள், நான் கலந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ அந்த பதம் வந்த பின்னாடி அந்த மோல்டில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த டிசைன் மோல்டு வேணுமோ அந்த டிசைனில் நம்ம சோப்பை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப்பு வந்து முகப்பருவெல்லாம் வந்து நீக்கக்கூடியது. கரும்புள்ளி, முகத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன முடி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கும். அந்த மோல்டில் ஃபுல்லாக ஊற்றின பின்னாடி ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். அது வந்து பபிள்ஸ் வந்து அந்த சோப்பில் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணுறோம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோப்பு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு விட்டு எடுத்துக்கோங்க. 30 டேஸ் நல்லா காஞ்ச பின்னாடி தான் அந்த சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்.